तेरे नीला என்னடா என்னது என் புள்ளையா என் புள்ளையோட அஸ்தி இன்ஜினியர் ஆகணுங்கிற கனவோட இருந்த ஒரே புள்ள தூக்கில தொங்கிட்டா ஐயா. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? அப்புறம் என் பிள்ளைய இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கறதுக்காக குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த 40 பவுன் நகையை பீரோவை உடைச்சு திருடனுங்க திருடிட்டு போயிட்டான்னு உங்ககிட்ட தானே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நீங்க மட்டும் அதை மீட்டு கொடுத்திருந்தா இப்ப என் புள்ள உசுரோட இருந்திருப்பால. நீ பாட்டு கழுவு திறந்து போட்டுட்ட டிவில சீரியல் பார்த்து இருந்திருப்ப. அப்ப அசால்ட்டா இருந்துட்டு இப்ப ஐயாம நடிச்சுக்கிட்டா என்ன பண்றது? அப்புறம் எதுக்கு என் போலீஸ் புடிச்சன கூட்டி கொடுத்தா அரெஸ்ட் பண்ணிடுவேன். மரியாதை வெளிய போயா போலியா? ஏய் இதெல்லாம் வச்சு நான் பாத்திரமா தொலைக்க முடியும்? எடுத்துட்டு போயா வந்துட்டானுங்க சாம்பல். $40 லட்சம் கொடுத்து வாங்கின பிளாட்டியா இது? அத்தனை கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம். மார்பிள் கல்லாம் ராஜஸ்தான்ல இருந்து வரணும். சரி சார். முக்கியமா பாத்ரூம்ல கண்ணாடி கல்லு பதிக்கணும். இது என்னோட கனவு வீடு. இந்தா புடி சார். இன்னும் 2 லட்சம். மத்ததெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். வாடா 420 எங்க என்ன நீ பாட்டுக்கு 40 பவுன் ஆட்டிய போட்டுட்டு 20 பவுன் என்கிட்ட கொடுத்துட்டு எகிரிட்ட. இன்னைக்கு அந்த ஃபேமிலி புள்ளைக்கு வாய் கரிச்சு போட்ட கையோட ஸ்டேஷன்ல வந்து சீன் காட்டுக்குறா. ஒரே டென்ஷன் ஆயிடுச்சே. என்னடா அர்த்தம்? கெட்டவன் பூர்ண மாதிரி போலீஸ்காரனுக்கு கெட்டவன். இந்த கயிறு துப்பாக்கி கத்தி இதுல எதால சாக போறேன்னு நீயே செலக்ட் பண்ணிக்க. அண்ணாச்சி வருவாங்க உன்னை பிரிச்சு மெய்வாங்க. என்னல எப்படி சாவது முடிவு பண்ண சொல்ல. கடந்த 1 மாசத்துல இவன் ஸ்டேஷன் லிமிட்ல நடந்த கொள்ள 15, வழிப்பறி 8, பிக் பாக்கெட் 22, செயின் அறுப்பு 12 அத்தனை திருட்டுலயும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கிட்ட இருந்து 50% ஷேர் போயிருக்கு. ஆமா அண்ணாச்சி. என்கவுண்டர் பயந்துட்டியா? இது நீங்க செய்ததால என்ன ஒரு சின்ன வித்தியாசம். பப்ளிக் சார்பா ஒன்னு ஒரு தப்பான போலீஸ் நான் என்கவுண்டர் பண்ண போறேன். வேணாம் என்ன கொண்டாதீங்க. என்னடா துடிக்கிற? உயிர் போக போகுதுன்னு பயந்துட்டியா? அன்னைக்கு இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்பட்ட ஒரு பையன் உன்னால செத்தவல. அவனை பெத்தவன் மனசு எப்படி பிடிச்சிருக்கான்? ஏல அப்பெல்லாம் நடுராத்திரி தனியா நடந்து போனா ரவுடிகளை பார்த்து தானே பயப்படுவான். இப்பெல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே பயந்து வெளிநாடுல. ஏல எதுக்குல திருட்டுல ஷேர் ரோட்ல மாமூலும் போற வரவன்ட்ட காசு 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 அலைறீங்களா? வெக்கமால உங்களுக்கு வழிபடி கொள்ளக்காரங்க என்னடா வித்தியாசம்? இல்ல உனக்கு ஒரு விஷயம் தெரியுமால? டிவியில ஒரு செய்தி பார்த்தேன். தமிழ்நாட்டில் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் லஞ்ச ஊழல 2வது இடமாங்க. அட போங்க அண்ணாச்சி, முதல் ரேங்க் வரலன்னு ஃபீல் பண்றாங்க. ஊர்ல ஊர் மக்களை காப்பாத்துறதுக்கு எல்லைச்சாமி ஒரு செலவு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி
நாட்டுல சட்டம் ஒழுங்கை காப்பாத்த நீங்க தான் காவல் சாமி. சாமியை தப்பு பண்ணா நாடு நாசமா இருக்கும். நீங்க நாசம் பண்ணிட்டீங்களே. தண்ணி தண்ணி பசி பசி. சாப்பிடல இல்ல வசிக்குது. நீ இந்த பணத்தை எடுத்து சாப்பிடு. விக்கி கிச்சுனா அந்த காசு எடுத்து குடிச்சு முடியல. இல்ல இது வரைக்கும் நீ சம்பாரிச்ச பணம் பங்களா நிலம் காரு இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது? இப்ப இந்த நிமிஷம் உனக்கு உசுர் பணம்னா அது ஒரு கவலை சோறு ஒரு டம்ளர் தண்ணினால தானே கொடுக்க முடியும். உனக்கு ஒரு நாள் டைம் தரேன். நீ கடன் வாங்கியோ சொத்தை வைப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன்னால பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் பொருளோ பணம் திருப்பி கொடுக்கணும். காலவாணி பசங்க உள்ள வைக்கணும். இதெல்லாம் நடக்கலான்னு வைய. மாப்பிள்ள அண்ணாச்சி மோசமான பையப்புள்ள சொன்னது செய்யல பொட்டுன்னு போட்டுருவாங்க. நீ மறக்காம இருக்க ஒண்ணு தரட்டுமா? இந்தாங்க உங்க வீட்டுல திருட்டு போன 40 பவுன் நகை. உங்க பையனை எங்களால திருப்பி தர முடியாது. இவரை மன்னிச்சு இந்த நகையாவது வாங்கிக்கங்க. மறுக்காதீங்க. ஏயா என்ன அடிச்ச அண்ணாச்சி கூட பரவாயில்லையா, ஆனா கூட வந்தான் பாரு ஒரு கைக்குச்சான். அவன் மட்டும் என் கையில கட்டச்சான். அப்படி என்ன சார் பண்ணாவ? கொட்டிட்டாயா? இங்க பாரு தொட்டு பாரு நீங்க போயிருக்கு. ஆமா யோ அவன் ஒரு சிவப்பு கல்லு மோதிரம் போட்டுருந்தாயா, அவன் மட்டும் கடைச்சான். அவன ஜூஸ் தான். எடியா போன. ஹலோ அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க சார். வல்சரபாக்க இன்ஸ்பெக்டர் பேசுறாரு. என்னவா? நீங்க வித்த மாதிரி அவரு ஒரு பெங்களாவை விக்கணுமா? அவரையும் பிரிச்சு மேய்ச்சிட்டானா? அம்மா அவங்க எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னாங்க? 4ல இருந்து 6 வரைக்கும் நல்ல நேரம். அதுக்குள்ள வந்துடுறேன் நாங்க. இன்னும் காணுமேம்மா. இவளுக்கு இந்த வரனாவது எப்படியாவது அமையணும். எத்தனை முடியல? இல்ல எனக்கு பழக்கம் இல்ல. மாப்பிள்ள வரதுக்கு நேரம் ஆகும். அது வரை சும்மா இருக்கணும். போடுங்க. வேணா அட போடுங்க தம்பி. ஏன் தம்பி பொண்ணுக்கு சொந்த ஊரு மெட்ராஸ் தானுங்களா? ஓ வேற ஊரா? எந்த ஊரு? அட பேர சொல்லுங்க தம்பி. தூத்துக்குடி. பரவாயில்ல. ஏன் தம்பி நீங்களும் போலீஸ்காரரா? அப்படின்னா கத்தி சிலம்பு விளையாட்டுலாம் தெரியும். ஓ வேற விளையாட்டுலாம் தெரியுமா? என்ன விளையாட்டு தெரியும்? அட பேர சொல்லுங்க தம்பி. நன்றி வணக்கம். தெரியாம வித்திலே கொடுத்து விட்டேன். ஃபங்க்ஷன்ல ஒரு கலகலப்பே இல்லையே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர லேட் ஆகும் போல. போர் அடிக்குதே. ஏப்பா யாரிங்க? ஒரு பாட்டு கிட்ட போடுங்களப்பா. ஒருத்தரையும் காணாம. ஹலோ உங்களுக்கு பாட தெரியுமா? எங்க பாடுங்க. அப்படி போடு போடு போடு. அப்படியே போட்டுட்டானே. மாப்பிள்ள வரத்துக்கு லேட் ஆகுத. கல்யாண விஷயமா பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கோம். எங்களை போக விடுங்க சார். நீங்க கல்யாணத்துக்கு வேணாலும் போங்க, கருமாதிக்கு வேணாலும் போங்க, என்ன கவுன்சில் போங்கன்னு தான் சொல்றேன். ஆர்சி கேட்டிங்க காட்டுனேன். இன்சூரன்ஸ் பேப்பர்ஸ், டிரைவிங் லைசென்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு. சட்டப்படி என்ன சார் தப்பு இருக்கு? சட்டப்பிரகாரம் வரீங்களா? அப்ப நானும் சட்டப்பிரகாரமே வரேன். வண்டியை ஜெட் வேகத்துல ஓட்டு வந்தீங்க. ரேஸ் டிரைவிங் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் செக்ஷன் 184. நான் வண்டியை நிறுத்த சொல்லியும் நீங்க நிறுத்தல. செக்ஷன் 119. இண்டிகேட்டர் போடாம வண்டியை திருப்பினீங்க. செக்ஷன் 121. ஸ்டாப் லைனை தாண்டி வண்டியை நிப்பாட்டீங்க. செக்ஷன் 177. போதுமா? எல்லா பேப்பர் கரெக்டா இருந்தாலும் இப்படி எத்தனை கேஸ் வேணாலும் போடலாம் தம்பி. ரசீது ஓட்ட 1000, என் தொப்பியோட ஓட்ட 500. எப்படி வசதி? அண்ணே நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. மாப்பிள்ளை கிட்ட செல்போன் இருக்கான். என்னாச்சுன்னு கொஞ்சம் கேளுங்களேன். ஏய் எருமை சிக்னலை பார்த்து போடா. ஹலோ மாப்பிள்ள தான் பேசுறீங்களா? நான் பொண்ணு வீட்ல இருந்து பேசுறேன். ஏன் லைட்டு? ஒண்ணு இல்ல, எங்க பெசன் நகர் ரோட்ல ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் கிட்ட மாட்டி முடிச்சிட்டு இருக்கோம். நானும் ஒரு போலீஸ்காரன் தான் தம்பி. போன் அவர்கிட்ட கொடுங்க. நானே பேசிக்கிறேன். என்னடா பிரச்சனை? ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் 500 ரூபாய் கொடுன்னு தகராறு பண்றானா. இப்ப பாரு என் பவர. ஹலோ யார் பேசுறதா? மனுஷன். நானும் போலீஸ் தாயா. A2 ஸ்டேஷன்ல ஏட்டையா. ஏயா இப்படி நடு ரோட்ல ரோதனை பண்றீங்க? என்னது ரோதனை பண்றமா? உங்க டிபார்ட்மெண்ட் ரொம்ப மோசமாயி போச்சு. ஏன் உங்க டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இப்ப காசு வாங்காத உத்தமனாயிட்டீங்களோ?
யோ யாராவது கவர்ல வச்சு காசு கொடுத்தா உங்க கை ரெண்டையும் பேண்ட் பாக்கெட்ல விட்டு தலைய கிழக்கையும் மேற்கையும் ஆட்டி வேணாம்பியலோ. நீ என்ன எனக்கு புத்தி போய் சொல்றது? சுத்தத்தை பத்தி குப்பை தொட்டில இருக்கிற எச்சியல பேசக்கூடாது. என்னது எச்சிலையா? தைரியம் இருந்தா உன் பேரை சொல்லையா. ஏ சுப்ராய சொந்த ஊரு திருத்துறப்பூண்டி என்ன கிழிச்சிருவியா? காசு கொடுக்காம வண்டி நகராது. யோ பிடியா புலி துரத்துதேன்னு ஒரு ஆட்டுக்குட்டி நரிக்கிட்ட நாட்டாமை போச்சான். நல்லா பிடிச்சிருக்க வாரிசு வாரிசு காலு. அவன் கேட்கிற பணத்தை கொடுத்துட்டு வர சொல்லு, அதை நாம கொடுத்துக்கலாம். நீயே சொல்ற இது நம்ம கொள்கைக்கு. இப்ப இதான் முக்கியம், சொல்லு. மாப்பிள நல்ல நேரம் முடியறதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு. முதல்ல பொண்ணை பாத்துக்கலாம், மத்தெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஒரு நிமிஷம், நாங்க அப்படியே திரும்பி போயிருப்போம். அது அவ்வளவா மரியாதை இருக்காதுன்னு தான் வந்தோம். போலீஸ் எங்களை பிடிச்சத சகுன தடையா நினைக்கிறோம். அதனால இங்க சம்பந்தம் பண்ண எங்களுக்கு சம்மதம் இல்ல, மன்னிச்சுக்கங்க. என்ன எப்படி பேசுறீங்க? நீங்களும் ஒரு பொம்பளை தானே? பொண்ணு பாக்குறப்ப சகுனத்தை பாக்காதீங்க, பொண்ணோட குணத்தை பாருங்க. மூணுல சனி இருக்கா, நாலுல செவ்வாய் இருக்கான்னு பாக்காதீங்க. மனசுல சுத்தம் இருக்கா, நாக்குல சத்தியம் இருக்கான்னு பாருங்க. தம்பி, நீங்க பேசுறது நாத்திகம், நாங்க பேசுறது எங்க நம்பிக்கை. எங்களை வற்புறுத்தாதீங்க, நாங்க வரோம். யோ நிந்து பேசியா? நீ பாட்டுக்க நம்பிக்கை நாத்திக்கன்னு பேசிட்டு போனா என்ன அர்த்தம்? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? மணி, தேவையில்லாம டென்ஷன் ஆகாது, அமைதியா இரு. தப்பு அவங்க மேல இல்லடா. அந்த டிராபிக் கான்ஸ்டபிள் பேர் என்ன? ஏய் இங்க வாடா, இங்க வாடா. ஒருத்த வெயில நின்னு கையாட்டறல. வா வா இப்படி வா. என்ன சார்? ஆர்சி புக், எஃப்சி லைசென்ஸ், பெர்மிட் எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கா? அப்ப 50 ரூபா. எல்லாம் இருந்து 50 ரூபாவா? என்ன அப்படி பாக்குற? இதுல எது இல்லனாலும் 100 ரூபா வேணும். லஞ்சமா கேக்குறேன்? கண்டுபிடி சார்ப்பா. ஒரு இல்ல லெட்டர் வாங்கி லெட்டர் டு எடிட்டர் எழுதி போடு. என் பேரு சுப்ராயன். சீக்கிரம் பாத்து அனுப்புறீங்களா? நேக்கு ஒரு கணபதி ஹோமம் இருக்கு. சமத்தா தட்சணை கொடுத்து போயிட்டே இருங்கோ. தட்சணையா? கொடுத்துடுறேன். இது கூட நல்லா இருக்கு. இப்படி சவாரி வரவாள சமத்தா கொடுத்துட்டாங்கன்னா நீங்க வாங்குற வேலை மிச்சமோ. சீக்கிரமா கொடுத்துட்டு போங்கோ. வாங்கோ. கீழே வந்துருவையா? பயமுடா. உன்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை அநியாயமா கெட்டு போச்சு தெரியுமாடா? தெரியுமாடா? கவர்மெண்ட்ல உனக்கு மாச சம்பளம், போனஸ், பிஎஃப், பென்ஷன், இஎஸ்ஐ, அலவன்ஸ், குவார்டர்ஸ் இப்படி எல்லா வசதியும் கொடுத்தா கூட இப்படி ரோட்ல நின்னு 50 100 கை நீட்டி வாங்கிக்கிட்டு அது ஆள் கடத்துற வண்டியோ ஆயுதம் கடத்துற வண்டியோ கண்டுக்காம விட்டுட்டா நாட்டுல குற்றமும் வன்முறை எவ்வளவு குறையும்? கௌரவமான போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இப்படி ரோட்ல நின்னு பிச்சை எடுக்கிறத விட நீ நிஜமாவே பிச்சை எடுக்கலாம்டா. ஐயா அம்மா அம்மா போயா போறம்மா. ஐயா பாபா ஐயா போயா. ஐயா தாயே அம்மா தாயே. கன் பாயிண்ட்ல பிச்சை எடுக்க வச்சுட்டாங்களே அம்மா. கை கால்லாம் நல்லா இருக்குல்ல, அப்புறம் பிச்சை எடுக்கிற? டைம் பாஸ்க்கு நீ வேற போமா. ஏயா சில்லற இருக்கு? எதுக்கு சார்? அதையா சிக்னல்ல பிச்சைக்காரன் வருவான்ல. அம்மா இல்ல நீ ஆட்டோ ஸ்டேஷன் டிராபிக் கான்ஸ்டபிள் நீ? என்னையா இங்க நின்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க? சார் உடனே பாக்காதீங்க, உள்ளமா பாருங்க. 2 பேரு அங்கிட்டு இங்கிட்டு நின்னுக்கிட்டு கன் பாயிண்ட்ல பிச்சை எடுக்க விட்டாங்க சார். யார் அது? உனக்கும் இடம் உண்டு, அதே பாட்டு. உனக்கும் இடம் உண்டு, அருள் மணக்கும். ஏயா ஊர் ரேஞ்சுக்கு வந்துட்டானுங்களா? யோ ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்க. சொல்லுங்க. பணத்தை சாப்பிட முடியாது, காசை குடிக்க முடியாது. யோ எடியா முதல்ல எடியா கிளப்பியா. இவங்க ஏற்கனவே நம்ம ஆளுங்க நிறைய பேரை நாடம் கட்டி லங்கோட அவுத்திருப்பாங்க போல இருக்க. போங்கய்யா போங்கய்யா, சாலை விதிகளை மீறாமல் போங்கய்யா போங்கய்யா. சார், நான் உங்ககிட்டயே மாட்டேன். எல்லாம் கரெக்டா இருந்தாலும் கறக்காம விட மாட்டீங்க. இந்தாங்க 50 ரூபா. அம்மா அறிவிட்டா உனக்கு? நான் உன்னை கேட்டேயா? ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. பணத்தை சாப்பிட முடியாது, காசை குடிக்க முடியாது. இனிமே நீ வீலே இல்லாம ஓட்டு உன்னை நான் கேட்பேன். தெரியுமாடி, இந்த ஒரு கவள சோறும் ஒரு டம்ளர் தண்ணியும் எங்க டிபார்ட்மெண்ட்டையே கலக்கிட்டு இருக்கு. என்ன என்னவா அங்க எங்க ஏகப்பட்ட ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்க சொத்தெல்லாம் வித்து பணத்தை திருப்பி கொடுக்கறாங்களா? இது வரைக்கும் 7 கான்ஸ்டபிள், 5 டிராபிக் கான்ஸ்டபிள், 6 சப் இன்ஸ்பெக்டர், 4 இன்ஸ்பெக்டர் கடத்திட்டு போயிட்டு இருக்கானா. அப்ப
எவனோ ஒருத்தன் உள்ள பூந்து நம்ம டிபார்ட்மெண்டே கலக்கிட்டு இருக்கான். ஏயா நம்ம ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு கண்டுபிடிக்கலாம்ல? ஸ்பெஷல் டீமா? அங்க கடத்தினானா இங்க மிரட்டானான்னு பொதுவா தானே சொல்றீங்க. அவன் கடத்தினான்னு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா, இல்ல இங்க இருக்கிற உங்கள யாராவது அவனால கடத்தப்பட்டிருக்கீங்களா? இவரை கடத்தி தான் தெரிஞ்சிருக்கும். என்ன மிஸ்டர் கல்யாணராமன், அவன் உங்களை ஏதாவது பண்ணானா? சார் உங்களை தான் ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். நான் ஒண்ணு தப்பு இல்ல சார். சார் சார் சார், சார் அதான் ரூமர் சார். அப்போ இது ஒரு வதந்தி அப்படித்தானே? அப்படியே அது உண்மையா இருந்தாலும் அவன் தப்பு செய்யற போலீஸ மட்டும் தானே கடத்துறான். நீங்க எல்லாம் பொறுப்பா நேர்மையா நடந்துகிட்டா டோன்ட் worry about him. Let us wind up this meeting. சார் கேட்டார்ல, டக்குன்னு சொல்லிருக்கலாம்ல. கொஞ்சம் மூடிக்கிட்டு இருக்கியா சார்? நீங்களாவது ஐயா ரூமர், அம்மா ரூமர். கரெக்டா? மணி, சார் உன் ஃப்ரெண்டு சக்திவேல் நல்லா இருக்காரா? நல்லா இருக்கா சார்? ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. நாளைக்கே இந்த சீட்டுக்கு வேற ஒருத்தர் வரலாம். அவரு என்ன மாதிரியே இருப்பாரு சொல்ல முடியாது. ஓகே? இதுக்கு என்ன பேர் தெரியுமா? இல்ல, இது சிம்பான்சி. இது சாப்பிட்டான்னு வச்சுக்க பாருங்க. விடு விடு. ஆஹா சூப்பர். ஏய் பாட்டில் எடுத்துன்னு போறா, பாத்து நிக்கிறேன். ஏய் ஏதோ ஜாலி பண்றது நினைச்சா விளையாடுறியா? யார் விளையாடுறது? நீங்க தான் விளையாடுறீங்க. ஸ்கூலுக்கு பக்கத்துல இப்படி ஒரு வைன் ஷாப் வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்றது நியாயமா? நல்லா செவுட்ல அடிச்ச மாதிரி கேளுங்க. எவ்வளவு மனு கொடுத்தோம், கவர்மெண்ட்டும் கேட்கல, போலீஸும் கேட்கல. சட்டத்தை இஷ்டத்துக்கு வளைச்சுக்கிட்டு பசங்களோட படிப்புக்கே பாட கட்டுறாங்க. பாமா வாத்துச்சி, நீ தான் இவனுங்களை கூட்டு வந்தியா? ஆரம்பத்துல இருந்து அடிக்கடி நீ எங்க லெவல கிராஸ் பண்ற. இந்த கடையை காலி பண்ணணும்னு நினைச்ச. ஏய் உங்க ஸ்கூலுக்கு எதுக்கு இந்த வைன் ஷாப் இருக்கணுமா? அப்ப நீங்களே அடிச்சு நொறுக்குங்க. போங்க. படிப்பு எடுக்கிறாங்க கடையை. என்ன இது? பாயசம் ஸ்வீட் எல்லாருக்கும் கொடு, நல்லா சாப்பிடுங்க. உங்க பிறந்த நாளுங்களா? இல்ல. எம்எல்ஏ எம்பி போஸ்ட் கிடைக்க போகுதுங்களா? இல்ல. என்ன விசேஷம் சொல்லுங்க ஐயா. இதை விட ரொம்ப சந்தோஷமான விஷயம். உன் மேற்பார்வையில விட்டு இந்த ஒயின் ஷாப்ப எவனோ அட்ரஸ் தெரியாத ஒருத்தன் அடிச்சு நொறுக்கி இருக்கான். ஐயா என் இமேஜ் போச்சு. சாப்பிடுறா. இந்த சிட்டில எனக்கு 150 ஒயின் ஷாப் இருக்குடா. அதுல 149 போனா கூட வருத்தம் இல்ல. இந்த ஒரே ஒரு ஒயின் ஷாப்ல என் இமேஜ் போச்சுடா. எப்படி அந்த ஒயின் ஷாப்ப அடிச்சு நொறுக்குனா சொல்றா. ஐயா என்ன மன்னிச்சிருக்க ஐயா. உங்க கையாலே என்ன சுட்டு கொன்னுடுங்க ஐயா. உங்க உப்ப தின்னு வளர்ந்தவனா உங்களுக்கு தான் நான் விசுவாசமா இருந்திருக்கணும். ஆனா என் உயிர் மேல விசுவாசம் வந்துருச்சுயா. என்ன சொல்ற? முந்தானத்தை 2 பேர் என்ன கடத்திக்கிட்டு போயிட்டானுங்க ஐயா. இவர் பேரு வவ்வால் பாண்டினுங்க. இவர் கையில எந்த கைதி கிடைச்சாலும் தலைகில கட்டி தொங்க விட்டு தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஐயோ என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இன்னைக்கே இவர் நேரம். இவரே தலைகில தொங்குறாருங்க. வவ்வால் ஆயிருச்சுங்க. தமிழ்நாட்டுல தொப்பாதிகமான போலீஸ்ல ஐயனுக்கு தான் ஸ்டேட்ல பாஸ்டிங்க. இவரு பண்ண குற்றங்க யாராலுங்க
குறிப்பா அந்த ஸ்கூலுக்கு ஏத்த மாதிரி ஒரு வைன் ஷாப் ஐயா. அடிக்காதீங்க. அந்த ஒயின் ஷாப்புக்கு நான் ஓனர் இல்ல, நான் ஒன்லி மேற்பார்வை. அந்த கடைக்கு ஓனர் நாச்சியாரு. ஐயா, அவனுக்கு யாருன்னு எனக்கு தெரியல. 2 பேரும் மால் வெட்டி. யார் அவங்க? யார் அவங்க? இந்த ஸ்டாப் 2 மாசமா ரிப்பேரா இருக்கு. அத சரி பண்ண சொன்னா பண்ணல. உன்ன மாசம் சம்பளம் வாங்கி அப்படியே கொண்டு வர சொன்னா புக்ஸ் வாங்கிட்டு வரதே வழக்கமா வச்சிருக்க. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? புக்ஸ் தானே வாங்கிட்டு வந்தேன். தங்கச்சியை கலெக்டர் ஆக்கணுங்கிற கனவு. கலெக்டர் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. முதல்ல இத வாங்கின கடையிலேயே கொண்டு போய் கொடு. நீங்களாவது சொல்லுங்கண்ணே. அதுல தங்கச்சி, நானும் கொஞ்சம் புக்ஸ் வாங்கியிருக்கேன். நல்ல அண்ணனுங்க. சரிண்ணே, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போறேன். போற வழியில ஒண்ணு விட்டுட்டு போறேன். உன் இடம் எப்படி தெரியும் பாக்குறியா? அந்த லேடி டீச்சர் மேல டவுட் நானுங்க. அந்த டவுட் தான் ரூட். என்ன அப்படி பாக்குற? நாச்சியார், நீ அடிச்சுன்னு இருக்கிற ஒயின் ஷாப்புக்கு ஓனர் நாச்சியார். பேரு சக்திவேல், மிலிட்டரி மேன். லீவ்ல ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கிற. இங்க போலீஸ்காரங்க பண்ற தப்ப சகிச்சுக்க முடியல. தட்டி கேட்ட. போலீஸ்காரங்களை மட்டும் தட்டி கேட்டா பத்தாது, அவங்கள தப்பு செய்ய வைக்கிறவங்களே தட்டி கேட்கணும்னு நினைச்ச. ஸ்கூலுக்கு எதிர ஒயின் ஷாப் இருக்க கூடாதுங்கிற சமுதாய அக்கறையில நீ என் இடத்துல கைய வச்சிட்ட. தப்பு பண்ணிட்ட. நாச்சியார் பிறந்தது ஆந்திராவுல, வளர்ந்தது கேரளாவுல, இப்ப வாழ்றது தமிழ்நாட்டுல. சட்டத்துல எத்தனை ஓட்டர் இருக்கோ அத்தனை ஓட்டரையும் நுழைஞ்சு தப்பு செய்யற நாச்சியார். இதோ பார், டேய், நான் வசதியுள்ள பவர்ஃபுல் பணக்காரன். அழிச்சிருவேன். நான் தன்னம்பிக்கை உள்ள தைரியமான இலை. இழப்ப பத்தி யோசிக்க மாட்டேன். ஸ்கூலுக்கு எதிர இருக்க கூடாதுன்னு தானே என் ஒயின் ஷாப்பை தூக்குனேன். நான் நினைச்சா அந்த ஸ்கூலையே தூக்கிடுவேன். நீ ஸ்கூலை தூக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு தூக்கிடுவேன். நான் நெருப்பு. தள்ளியே இரு. கிட்ட வந்த எரிச்சிருவேன். ஹலோ, யார் நீங்க? கொத்து வேலை. ஏய், நீங்க அந்த ஒயின் ஷாப்ல வேலை செஞ்ச ஆளுங்க தானே? இங்க என்ன பண்றீங்க? வாட்ச்மேன்! இவளை இப்படியே விட்டு போனா ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடாது? வெடிக்கிற பாம்புல மொத்த ஸ்கூலும் பீஸ் ஆக போகுது. அதுல இவளும் பீஸ் ஆயிடுவான். வாடா. நிறுத்துறா. மிலிட்டரி ட்ரெஸ் போட வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு. நீ ஒரு மிலிட்டரி மேனுங்கிறது நான் 4 பேரை கிட்ட காட்டி பெருமைப்பட வேண்டாமா? இது உனக்கே ஓவரா தெரியல? டேய், வந்ததுல இருந்து உன்னை கேட்கணும்னு இருக்கேன். என்ன? எதிர் விட்ட டீச்சருக்கு தான் வரேன் சரியாமல இல்ல. ஏன் நீ இந்த டீச்சர் கல்யாணம் பண்ணி கூடாது? அது சரிதான். ஆனா ரேஞ்ச் டிஃபரெண்டா இருக்கு. அவரு சாதா கான்ஸ்டபிள் தான், அவங்க டீச்சர். உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். உனக்கு ஓகேனா நான் இன்னைக்கே பேசி முடிச்சிடுறேன். எங்கடா ஓடுற? வந்ததுல 2 பேரும் போட்டோ எடுத்துக்கல. ஆட்டோமேட்டிக் கேமரா தானே, போய் ஆன் பண்ணி வா. ஏய், நல்லா சிரி சிரி, நல்லா சிரிடா. நண்பா போன் அடிக்கட்டும். அடிக்கட்டும்.
அப்பா ஹலோ நான் கண்மணி பேசுறேன். ஸ்கூல்ல நந்தா என்ன சொல்றீங்க? ஸ்கூலுக்குள்ள பாமா. ஆமா சார், எந்த நேரத்தில் வெடிக்கலாம். குழந்தைங்க மத்தவங்க அத்தனை பேர் வெளியே வர சொல்லுங்க. கண்மணி டீச்சர் ஸ்கூல்ல தான் ஃபோன் பண்ணாங்க. உங்க ரூமை தவிர வேற எங்கெல்லாம் ஃபோன் இருக்கு? பாத்துக்கோங்க. சீக்கிரம் போங்க. ஸ்கூல் காம்பவுண்ட் வெளியே ஓடுங்க. சீக்கிரம் போங்க. சீக்கிரம். கண்மணி பிரீத்தி, நிக்கல ஓடி போயிரு. சீக்கிரம் போ. என்ன பாக்குற? இனிமே அது வெடிக்காது. அது வெடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதான் நீ குழந்தையெல்லாம் காப்பாத்திட்டிய. இதே பாம இதே ஸ்கூல்ல நாளைக்கு நான் வைப்பேன். ஆனா மறுபடியும் காப்பாத்துறதுக்கு நீ உயிரோட இருக்க மாட்ட. ஏய்! 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 நண்பா என் தங்கச்சிய எப்படியாவது கலெக்டர் ஆகணும்டா. உனக்கு ஒண்ணு ஆகாதா? நண்பா என் ஆசை தங்கச்சிய கலெக்டர் ஆக்குவடா. சரிடா, ஆக்குறடா. நிச்சயமா தங்கச்சி கலெக்டர் ஆக்குறடா. மணி 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 என்ன பாரு மணி. மணி டேய் மணி டேய். எல்லாருக்கும் வணக்கம். போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல எனக்கு ஏகப்பட்ட மரியாதை இருக்கு. இங்க விருது வாங்கிய போலீஸ்காரர்களையும் போலீஸ் அதிகாரிகளையும் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பல பேரு சட்டத்துக்கு புறம்பான காரியங்கள் தான் பண்ணுவாங்க. எனக்கு அது பிடிக்காது. நியாயம், தர்மம், நேர்மை இவை மூன்றும் தான் என் வாழ்க்கையின் தாரக மந்திரம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.
வரைக்கும் சிரிச்சு பேசி ஒண்டா சாப்பிட்ட என் ஃப்ரெண்டுடா இன்னைக்கு சாம்பல் ஆயிட்டான். இதுல கையதுரா, காலதுரா, கண்ணதுரா. இவன் என் உடம்புடா, என் ரத்தடா, என் உசுரடா, என் உடம்புடா. வேணாம் என்ன விட்டு இருக்குது உயிரை காப்பாத்துன்ற பயம் இருக்குல்ல, இந்த பயம் தான்டா அன்னைக்கு ஸ்கூல்ல இருக்க அத்தனை குழந்தைய காப்பாத்த நாங்க ஓடணும். இன்னைக்கு அவன் இல்லடா, செத்துட்டான்டா, செத்துட்டான். நண்பா, என் தங்கச்சியே நீ எப்படியாவது ஒரு கலெக்டர் ஆக்கணும்டா. பாண்டியன், don't shoot him.